கடலூர் மாவட்டம் சங்கோலிக்குப்பம் பகுதியில் உள்ள மதுபான தொழிற்சாலை வளாகத்தில் காவலாளியான இளைஞர் முகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த கொலை சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. கடலூர் சிப்காட் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ரசாயன தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்காத நிலையில பூட்டப்பட்டிருக்கிறது. இதே போல சங்கொலிக்குப்பம் பகுதியில கடந்த 25 ஆண்டுகளாக மதுபான தொழிற்சாலை ஒன்று இயங்காத நிலையில இருக்குது. இந்த தொழிற்சாலையில இருக்க பொருட்கள் திருட்டு போவதை தடுப்பதை பொருட்டு அங்கு காவலாளி நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த சங்கொலிக்குப்பம் பகுதியை சேர்ந்த சூர்யா என்பவர் அங்கு காவலாளியாக கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இரவு நேர காவலாளியான இவர் நேற்று இரவு பணிக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று அதிகாலை தொழிற்சாலை உள்ளேயே அவர் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. மர்ம நபர்கள் அவரது முகத்தை கல்லால் சிதைச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சூர்யாவுடைய உடலை கைப்பற்றி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அனுப்பியிருக்காங்க. மேலும் அந்த பகுதியை ஆய்வு செய்த போது அங்கு சில மது பாட்டில்கள் கிடந்த காரணத்தினால மது அருந்திய சிலர்கள் தான் இவரை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று இருக்கு. மேலும் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களும் அந்த சம்பவ இடத்துல தற்போது ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார் என்ற விவரம் தெரியாத நிலையில போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.